வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வெத்தலை ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரசம் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சது அப்படின்னா இந்த ரசம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் நல்ல ஒரு சுகம் கிடைக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், பெருங்காயத்தூள் இருந்தால் நீங்கள் 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 சிகப்பு வத்தல், கருவேப்பிலை கொஞ்சம், 5 பல் பூண்டு, 3 சின்ன வெத்தலை எடுத்துக்கோங்க, சின்ன சைஸில் இருக்கதா எடுத்துக்கோங்க, புளி ஒரு சின்ன துண்டு, ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு தக்காளி, மல்லி இலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் ரசம் பவுடர் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். ரசம் பவுடர் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் ரசம் பவுடர் யூஸ் பண்ணலை, பட் வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதெல்லாம் பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். அப்புறம் இதில் நம்ம புளி சேர்த்துடலாம். இப்போ இதில் துவரம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த வெத்தலை சேர்க்க போகிறோம். இதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நடுவில் இந்த மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக இதை பிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன துண்டாக சேர்த்துருங்க. அப்போ தான் அது மிக்சியில் வந்து நல்லா அடிப்படும். இதை மாதிரி நம்ம இந்த 3 இலையுமே பிச்சு சேர்த்துக்கலாம் உள்ள. இப்போ சின்ன சின்னதாக பிச்சுட்டேன். இப்போ நான் உள்ளே சேர்த்துட்டேன். அதே மாதிரி நம்ம இந்த 3 இலையுமே பிச்சு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ இதில் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த டைமில் சேர்த்துருங்க. இப்போ இதில் வத்தல் சேர்த்துடலாம். வத்தலை நல்லா சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது ரொம்ப கொதிக்க விடணும் தேவையில்லை. ஓரளவுக்கு கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு வெத்தலை ரசம் ரெடி ஆகிட்டு. இதை நம்ம சாதத்தோட சூடாக சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சளிக்கு ரொம்ப நல்ல மருந்தும் கூட.
இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தவர்கள் புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.